ஹலோ கோடர்ஸ், இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் மெடிக்கல் கோடிங் க்ரெடென்ஷியல் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதை லாஸ் பண்ணிட்டா எப்படி ரீகெயின் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மெடிக்கல் கோடிங் சர்டிஃபிகேஷனுக்கும் க்ரெடென்ஷியலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். சர்டிஃபிகேஷனுங்கிறது நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஏஏபிசி அகிமா வழியாக எழுதுறது தான் சர்டிஃபிகேஷன். நம்ம பேருக்கு பின்னாடி போட்டுக்கிற சிபிசி அப்படிங்கிறது தான் க்ரெடென்ஷியல். அடுத்து இந்த க்ரெடென்ஷியல் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த க்ரெடென்ஷியல் பார்த்திங்கன்னா உங்களோட குவாலிஃபிகேஷனோட ஒரு ப்ரூஃபு. அதனால தான் உங்களோட பேருக்கு பின்னாடி நம்ம சிபிசி, சிசிஎஸ், சிசிஏ அப்படிங்கிறத போட்டுக்கிறோம். இட் லீட்ஸ் டு பெட்டர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. மோஸ்ட் எம்ப்ளாயர்ஸ் ப்ரிஃபர் சர்டிஃபைடு மெடிக்கல் கோடர்ஸ். ஸோ உங்களோட க்ரெடென்ஷியல்னால் உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ், பெரிய பெரிய கம்பெனியில் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு இந்த க்ரெடென்ஷியல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் ஹையர் சேலரி பொட்டன்ஷியல். சர்டிஃபைடு கோடர்ஸ் ஏர்ன் மோர் தென் நாட் சர்டிஃபைடு கோடர்ஸ். ஸோ இட் ப்ரூவ்ஸ் யுவர் வேல்யூ. ஆஃபன் இட் லீட்ஸ் டு பெட்டர் பே. உங்களோட கெரியர் க்ரோத். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரிக்கு போகிறீங்க. அப்போ ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அக்யூரசி, கம்ப்ளைன்ஸ், இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான திங். உங்களோட க்ரெடென்ஷியல் தான் ஷோ பண்ணும் உங்களுக்கு கோடிங் கைட்லைன்ஸ் நல்லா தெரியுது, ஹிப்பாவோட ரூல்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும், பேயர் பாலிசிஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அவங்க வேலைக்கே எடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா மெடிக்கல் கோடிங் க்ரெடென்ஷியலை எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு தான். ஃபஸ்ட்டு உங்களோட ஆர்கனைசேஷனை காண்டாக்ட் பண்ணுங்கள். லைக் ஏஏபிசி, அஹிமா, அதோட வெப்சைட்டுக்கு போயிட்டு டைரெக்டாக நீங்கள் இமெயில் பண்ணலாம், இல்லைனா கால் பண்ணியே பேசலாம். உங்களோட ஆர்கனைசேஷன் சில வெரிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. லைக் உங்களோட நேம், சர்டிஃபிகேஷன் பண்ண டேட்டு, உங்களோட ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி, இது மூணையும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணணும் உங்களோட லாஸ்ட்டான க்ரெடென்ஷியலுக்கு. அதுக்கப்புறம் அவங்க ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் சொல்லுவாங்க. நீங்கள் எவ்வளோ நாள் க்ரெடென்ஷியல் ரீபே பண்ணாமல் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க, மெடிக்கல் கோடிங் க்ரெடென்ஷியலை பற்றி டீட்டெயிலாக பார்த்தாச்சு. நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் மெடிக்கல் கோடிங் படிக்கணும்னு நினைக்கிறவங்க எங்கே எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கலாம்.